ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிபி அப்டேட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புயல் காய்ஸ். ஸோ எல்லோரும் வீட்டில் சேஃப்டியாக இருங்க, யாரும் எங்கேயும் வெளில சுற்றாதீங்க, வீட்டிலே இருந்து கேம் ஆடி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓபிபி அப்டேட்டில் என்னென்ன இருக்குது, இது வந்து ஓபிபி அப்டேட் 47th அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தந்திருக்காங்க, என்னென்னத்தை எடுத்துட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்டர் அப்டேட் கொடுத்துருக்காங்க guys. ஸோ இன்றைக்கி கேம் அப்டேட் ஆகிடும். 4ஆம் தேதி வந்து வின்டர் அப்டேட்ஸ் வரப்போகுது. வின்டர் அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீ ரைடர்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் விடுறாங்க. பட் எப்படியும் நம்ம பர்ஸை காலி பண்ணாமல் விட மாட்டாங்க. நம்மளை ஒரு ஹைப் ஏற்றி அதெல்லாம் வாங்க வச்சு நம்ம பர்ஸை காலி பண்ணுறவானுங்க இந்த கரினாக்காரனுங்க. ஸோ வின்டர் வந்து 4ஆம் தேதி வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்டேட்ஸ் இருக்குது. கேரக்டர் அப்டேட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைடான் கேரக்டர் பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஒரு ஸ்பைடர் பூச்சி இல்லை 2 ஸ்பைடர் பூச்சி வரும். ஸோ ஒரே நேரத்தில் 2 பேரை நம்மளால் வந்து பிளாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊகாங் லவ்வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சோகமான செய்தி என்னென்னா ஊகாங்கோட பவரை குறைச்சிட்டாங்க கைஸ். நானும் ஒரு ஊகாங் பிளேயர் தான், பட் ஊகாங்கோட பவரை குறைச்சிட்டாங்க. ஏன்னா அதோட கூல்டவுன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ரைடனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு டசாயோவும், அப்புறம் அந்த வேகமாக ஓடுவாங்கள்ல அந்த கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து ஊகாங் கேரக்டரு, இந்த கேரக்டரோட பவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க மீன்ஸ் கூல் டவுனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது ரொம்ப டைம் எடுக்கும் மறுபடியும் ரிஸ்டோர் ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் அப்டேட்ஸு. வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹயோட்டோ அவைக்கனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட பவரை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன் அப்டேட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு அப்டேட்டும் வெப்பன் அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் வந்து நம்ம எந்த கனில் ஆடுறது அப்படியே அந்த சீசனை அப்படின்னு முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு சீசன் ஷார்ட் கன் நல்லா இருக்குன்னு ஷார்ட் கனில் ஆனால் அடுத்த சீசனே ஷார்ட் கன் பவரை குறைச்சிட்றானுங்க. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு புது வெப்பன் வருது, M519. நல்லா பார்க்க பெரிய ஷார்ட் கன் கணக்காக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரில. ஒரே புல்லட் அடிச்சாலே செத்துருவானுங்களா இல்லை எத்தனை அப்படின்லாம் தெரியல. ஸோ ஃபினிஷிங் மூவோட அந்த எமோஜியை மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கத்தானா வச்சுலாம் ஃபினிஷ் பண்ணுறோம்ல அந்த எமோஜி வந்து மாறுது. பேலன்சிங் வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து P90, M4A1, M15ஓட பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா CSR ரேங்க்கில் ஆடுற பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்லாம் வந்து ஒரு முக்கியமான கன்று, முக்கியமாக P90. ஏன்னா நான்லாம் P90 வச்சு தான் ஆடிக்கிட்டு இருப்பேன் உட்காந்து. ஏன்னா ஒரு மிட்ரேஞ்சில் நல்ல ஒரு SMG அந்த கன்று. ஸோ பிஆரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ சிஎஸில் வந்து மஷ்ரூம் ஆப்ஷன் ஃபுல் லைஃப் இருந்துச்சுன்னா நம்மளால் மஷ்ரூம் வாங்க முடியாது. அப்புறம் வந்து இந்த ஸ்லைடிங், இந்த பப்ஜியில் இருந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் வருது கைஸ். ஸோ நம்ம சறுக்கி விளாட்லாம். அந்த ஸ்லைடர்லேருந்து கில் அடித்தா நமக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வர கிடைக்கும். ஸோ அப்புறம் இந்த சைபர் மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இனிமேல் நம்ம யூஸ் பண்ணி எடுக்க முடியாது, ஒன்லி அடித்து தான் எடுக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியோட அப்டேட்டு. ரொம்ப சின்ன அப்டேட்டு தான், பட் ஆனால் ஈவெண்ட்ஸ் என்ன வரப்போகுதுன்றதை பற்றி தெரில. ஏன்னா கண்டிப்பாக டிசம்பர் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு சேர்த்து ஈவெண்ட்ஸ் நிறைய விடுவானுங்க. அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி சரியாக தெரியலை. பார்ப்போம். இதுக்கப்புறம் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுனாலும் நான் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் எங்கேயும் வெளில போயிடாதீங்க கைஸ், புயல் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.